தேர்தல் வரப்போகுது. சுதந்திரம் வாங்கி 66 ஆண்டுகள் ஆச்சு. இந்த பொருளினுடைய ஆளுமை எப்படி இருக்குன்னு பாருங்க. நாடெங்கிலும் இருக்கக்கூடிய ஆளுமை என்ன ஆளுமைன்னா, வாக்காளர்கள் கேட்குறாங்க, என் வீட்டில் 7 ஓட்டு எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்கு. பொருள் எங்கே நிற்கிது பாருங்க. களமிறங்கிய கட்சிகள் வேட்பாளர்கள் அவங்க சொல்கிறாங்க, நான் கொள்ளையடிச்சது குவிச்சது எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டியா? எனக்கல்ல, என்னுடைய குடும்பத்துக்கல்ல, உங்களுக்கு கொடுப்பதற்குத்தான் நியாயம் கற்பிக்கிறாங்க. நாடெங்கிலும் இருக்கக்கூடிய அறிஞர் பட்டாளம், போலி அறிஞர் பட்டாளம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற, நீயே வேண்டாங்கிற. அவன் சம்பாரிச்சதா, அவங்க அப்பா சம்பாரிச்சதா, பாட்டம் போட்ட சம்பாரிச்சதா, பாடுபட்டு சம்பாரிச்சதா, உன்னிடம் கொள்ளையடித்தது. உன்னிடம் வருகின்ற பொழுது ஏன் மறுக்கின்றாய்? ஏற்றுக்கொள். இப்படி பணத்தினுடைய ஆளுமை, பொருளினுடைய ஆளுமை பார்த்தீங்களா? இது நைட்ரஜன் சுழற்சி மாதிரி வருது.